அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வரலாற்று சுவாரஸ்யத்தில் பாரத ரத்னா விருதை பற்றிய சில தகவல்கள். பாரத ரத்னா விருது என்பது உயிரோடு இருப்பவர்களுக்கு மட்டும் ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டது. 1954 கொடுக்கப்பட்டது. இதில் தமிழகத்தை சேர்ந்த 3 பேருக்கு RRR அப்படின்னு சொல்லுவோம். RRR என்று அழைக்கப்படுவது யாருன்னா நம்ம ராஜாஜி அவர்கள், சர் சி.வி. ராமன் மற்றும் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 1954 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இதில் சில திருத்தங்கள் மேற்கொண்டு பாரத ரத்னா விருது என்பது உயிரோடு அல்லாதவர்களுக்கும் இறந்த பின் கொடுக்கப்பட்டது. 1966 கொடுக்கப்பட்டது. இந்த இறந்ததுக்கு பிறகு பாரத ரத்னா விருதை பெற்றவர் லால் பகதூர் சாஸ்திரி 1966 வாங்கியிருப்பார். இதில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் விளையாட்டுத்துறையை சேர்ந்தவர்களுக்கும் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. 2013 வழங்கப்பட்டது. இந்த 2013 மிக இளம் வயது விளையாட்டு வீரரான சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு 2013ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இதில் இந்தியாவில் மிக உயரிய விருதான பாரத ரத்னா வெளிநாட்டை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பாகிஸ்தானை சேர்ந்த கான் அப்துல் கஃபார் கானுக்கு வெளிநாட்டை சேர்ந்தவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அதில் மட்டுமல்லாமல் நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவருக்கும் வழங்கப்பட்டது. மற்றொரு சிறப்பு, சமீபத்தில் 2024 5 பேருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. நரசிம்மராவ் அவர்களுக்கும், எல்.கே. அத்வானி அவர்களுக்கும், எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களுக்கும், கபூர் தாக்கூர் அவர்களுக்கும், சரண் சிங் அவர்களுக்கும் பாரத ரத்னா விருது 2024 வழங்கப்பட்டது. மீண்டும் இதேபோல் வரலாற்று சுவாரஸ்ய நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.